அதிமுகவிலே இணைந்த ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர் மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் திமுகவினர். நண்பர்களிடம் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது 2026 சட்டமன்றத்தில் நெருங்குவதற்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. தேர்தல் தேதியெல்லாம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த மாதம் 30ஆம் தேதி முதல் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்குரிய கால அவகாசம் கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாளுக்கு நாள் அதிமுகவுடன் தொண்டர்கள் எண்ணிக்கை மட்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாகத்தான் அதிமுக அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏனென்றால் அவர் திமுக இணைந்ததை அடுத்து அவரை நம்பி போன அனைவருமே அதிமுகவின் கைவசம் தாய் கழகமான அதிமுகவிலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படித்தான் தினம் ஒரு மாவட்ட செயலாளரும் இணைந்திருக்கிறார் என்ற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் திமுக இணைந்ததால் அதிருப்தி அடைந்த அவரின் தீவிர ஆதரவாளர்கள் பலர் மீண்டும் தாய் கழகமான அதிமுகவிலே இணைஞ்சிட்டு வர்றாங்க. அந்த வகையில் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் சிவலிங்கமுத்து தலைமையில் பலர் எடப்பாடி பழனிசாமியில் மீண்டும் தங்களை அதிமுகவிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் ஓபிஎஸ்ஸுடன் பயணித்த இன்னும் சில தலைவர்கள் அதிமுகவிற்கு வர விருப்பம் இருப்பதாக கூறப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அடுத்து வரக்கூடிய நாட்களிலே அவர்கள் அனைவரும் அதிமுகவிலே இணையக்கூடிய ஒரு இணைப்பு விழா என்பது நடத்தப்படுவதற்குரிய வேலைப்பாடுகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் திமுக இணைந்த அடுத்து அந்த அதிருப்தியிலிருந்து மீண்டு வந்த அவர் ஆதரவாளர்கள், அதாவது ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் சிவலிங்கமுத்து தலைமையிலே ஏகப்பட்டவர்கள் தினம் அதிமுக தாய் கழகமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக மீண்டும் இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் என்பது தற்சமயம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னே கூட சொல்லு. அதாவது அதிமுகவா திமுகவா புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதிமுக திமுக இடையேதான் 2026 சட்டமன்றத்தில் என்பது மிகப்பெரிய ஒரு போட்டியாகவும் ஒரு பரபரப்பாகவும் பார்க்கப்படக்கூடிய விஷயமாக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எந்த ஒரு தேர்தலும் இல்லாத அளவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் களம் என்பது இப்போதே விறுவிறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே கண்டிப்பாக அதிமுகவிற்கு நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டிருப்பது வெற்றி வகை சுடுவதற்குரிய ஒரு வேலையாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவிற்கு வந்து இணையக்கூடிய தாய் கழகத்தில் இணையக்கூடிய நபர்களாகட்டும், மாற்றுக் கட்சியில் இருந்து அதிமுகவிற்கு வரக்கூடிய நபர்களாகட்டும், அவர்கள் அனைவருமே இந்த அதிமுகவை 2026 தேர்தலில் வெற்றி பெற வைப்பதற்குரிய வேலைகளில் நாங்கள் ஈடுபட இருக்கிறோம் என்ற தகவலையும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.